நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோட டாபிக் தெரிஞ்சா மட்டும் தான் கதைய லாஸ்ட் வரைக்கும் கேட்கலாமா? இல்ல கதை கேட்க வேணாமான்ற ஒரு முடிவுக்கே வர முடியும். அதாவது இந்த கதையோட டாபிக் என்னன்னா, எங்க மாமனார் வெளில போனதுக்கப்புறம், எங்க மாமியாரு என்ன பண்ணாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரு செந்தில். எனக்கு 34 வயசு ஆகுது. என் ஒய்ஃப் பேரு சிந்துஜா. என் ஒய்ஃப்‌க்கு 30 வயசு ஆகுது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அதாவது எனக்கு 24 வயசு ஆகும்போது, அவங்களுக்கு 20 வயசு ஆகும்போது எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. எங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது. ஆனா, எல்லா நாளும் சந்தோஷமா போகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நாள் சில சில சண்டை சச்சரவுகள் நடக்கும். ஆனா, அந்த சண்டைகள நான் பெருசா இது பண்ணாம, எனக்கு ஒரு ஆளு நாங்க விட்டு குடுத்து போக ஆரம்பிச்சோம். விட்டு குடுத்து போக போக சண்டைகள் கம்மியாக ஆரம்பிச்சது. இதே மாரி தான் எங்க வாழ்க்கை போயிட்டுருந்தது. என் ஒய்ஃப் வீட்ல அம்மா, அப்பா 2 பேரும் இருக்காங்க. ஆனா, என் சைட்ல அம்மா, அப்பா 2 பேரும் கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கும் குழந்தை என்பது இதுவரைக்கும் இல்ல. அதன் காரணமாக என் ஒய்ஃபு சைட்ல அதாவது என் ஒய்ஃப் சொந்தக்காரங்க வீட்லலாம் ஏன் குழந்தை பொறக்கல? ஏன் குழந்தை இல்ல? குழந்தை இல்லன்னு ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. என் வீட்டு சைட்லயும் ரொம்ப மன உளைச்சலாக்கி, "உனக்கு ஏதாவது குறை இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஒய்ஃப் கிட்டயும் என்ன குறை இருக்குன்ற மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவே எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. என் ஒய்ஃப் அப்ப என்ன சொன்னான்னா, "எனக்கு உங்க வீட்டு சைட்ல தான் ரொம்ப தொல்ல பண்றாங்க. அதனால எனக்கு நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் தங்கியிருக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிளம்பிட்டாங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதாவது என்னுடைய வேலை என்னன்னா, காலையில 8 மணிக்கு நான் வீட்லருந்து கிளம்புனா, 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிருவேன். எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் வீட்லருந்து கிளம்புனா, 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும். ஏன்னு கேட்டா, பகல்ல 1 மணி நேரத்தில சீக்கிரம் போயிடலாம். ஆனா ஈவினிங்ல ரொம்ப டிராஃபிக்கா இருக்கிற காரணத்தினால, நான் ஒரு பெரிய சிட்டில வேலை பார்க்குற ஒரு காரணத்தினால, என்னால லேட்டா தான் வர முடியும். நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நானும் என் ஒய்ஃபும் பேசிட்டு இருப்போம். எப்பயாவது வெளில வாக்கிங் போகவும் வருவோம். இந்த மாரி தான் எங்க வாழ்க்கை போயிட்டுருந்தது. இதற்கிடையில தான் இந்த மாரியான ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு சங்கடங்கள் வரும்போது, என்ன பண்றதுன்னே தெரியாம, "சரி போயிட்டு வாம்மா" அப்படின்ட்டு நானும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா, அப்பா வீட்ல ரொம்ப அவங்க வசதி. ஆனா, நான் வந்து அந்த அளவுக்கு வசதி இல்ல. எங்க மாமனார் சைட்லருந்து, "நீ வேலைக்கெல்லாம் போ வேணாம். நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க. நான் அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்ற" அளவுக்குலாம் அவரு பேசினாரு. ஆனா, நான் தான் அத எதையுமே ஏத்துக்காம, "இல்ல மாமா பரவால்ல. நான் வந்து வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு நானே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பண்ணிக்கிறேன்ற" அளவுக்கு சொல்லி, ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி, அவங்களுக்கு புடிக்காத மாரியான ஒரு லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா, அவங்களுக்கு அவங்க பொண்ணு வந்து ரொம்ப வசதியா வாழ்ந்த காரணத்தினால, அவங்க பொண்ணுக்கு இந்தந்த மாரியான வாழ்க்கையெல்லாம் அமைச்சு தரணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதே மாதிரி நானும் என் ஒய்ஃபும் காதல் திருமணம் தான் பண்ணோம். இந்த வழியில போயிட்டுருக்கும்போது தான், அன்னைக்கு என் ஒய்ஃபு அனுப்பி விட்டதுக்கப்புறம், எனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஏக்கமா இருந்தது. என்னடா இது வீட்ல அவ இல்லையே! வீட்ல இருந்திருந்தா அவ நமக்கு உதவி பண்ணியிருப்பாளே! என்ன இது இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கே! அவங்க அத்தை அதாவது நம்ம மாமியார் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமான்ற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. சரி தோண ஆரம்பிச்சாலும் வேலை போயிட்டுருக்கு. ஆனா, அதனால முடியாது. ஏன்னா, என் ஊர்லேருந்து என் மாமியார் ஊருக்கு 120 கிலோமீட்டரு. நான் எப்படியா இருந்தாலும் கிளம்புனா 3 டூ 4 மணி நேரம் ஆயிரும். இந்த ரோடு சரியா இருக்காது. அதனால சரி வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்ட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாரி வீக்கெண்டு சனி, ஞாயிறு ஆச்சு. வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் முடிச்சுட்டு டைரக்ட்டா அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்க போனா எங்க மாமியாரும், என் மனைவியும், எங்க மாமா 3 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட யாரும் நான் பெருசா ஒழுங்கா பேசிக்கல. போனோனே என் ஒய்ஃப பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு? என்ன ஏதுன்னு. பார்த்து பேசிட்டு, திடீர்னு பார்த்தா எங்க அத்தை அன்னைக்கு கூப்ட்டாங்க. கூப்ட்டு, "இங்க வாங்க மாப்பிள" அப்படின்ற மாரி கேட்டாங்க. கூப்ட்டாங்க. கூப்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, "என்ன மாப்பிள உங்களுக்கும் உங்களுக்கும் அதாவது உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் பிரச்சனை. ஏன் ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிறா? உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனையா? அல்லது அவளுக்கு தான் ஏதாவது பிரச்சனையா? என்னதான் உங்க குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்குன்ற" மாரிலாம் கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "ஆமா அத்த இந்த மாரி தான் அத்த. ஓகே தான். ஆனா அந்த அளவுக்குலாம் சரி சரி வரல அத்த" அப்படின்னு சொல்லும்போது, எங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா, "மாப்பிள இது என் மேல தப்பு தான். நான் தான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சேன். அதற்கு அதாவது என் பொண்ணு எதெல்லாம் உங்ககிட்ட குடுக்கலையோ, அதெல்லாம் கண்டிப்பா நான் தான் மாப்பிள குடுக்கணும். நீங்க இவ்வளோ வருத்தத்தில இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மாப்பிள" அப்படின்ற மாரி சொன்னாங்க.
எனக்கு கேட்டோனே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பேசுறது கரெக்ட்டா, தப்பான்னும் நமக்கு தெரியல. நமக்கு ஒரு சைட்ல ஆசையா இருக்கு. ஆனா விட்டு குடுக்கவும் மனசு இல்ல. ஒருவேளை இப்படி பண்ணா, நம்ம குடும்பத்தில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, அது ரொம்ப அசிங்கமா போயிருமோன்ற ஒரு பயமும் இருக்கு. அந்த பயம் இருந்தாலும், மனசு வேணுன்ற மாரி தான் கேட்குது. ஆனா, மூளை வந்து வேணாம் இதுல ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாரிலாம் தோணுது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான், சரி நான் இத கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். அதாவது கொஞ்ச நாள் ஆற போடுவோன்ட்டு, நானும் கிளம்பி வெளில கிளம்பிட்டேன். நான் வெளில கிளம்பி அவங்களும் "நீ வா வான்ற" மாரி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனா, நான் என்னன்னா வரத்துக்கு எனக்கு சுத்தமான விருப்பமே இல்ல. வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டாங்கன்னு திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி கேட்டாங்க, "நீ என்ன ஒழுங்கான முடிவு எடுத்தியா இல்லையா?" அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், "இல்லங்க நான் இன்னும் ஒழுங்கான முடிவு எடுக்கல." நான் ஒழுங்கான முடிவு எடுத்தோனே, கண்டிப்பா நானே கூப்பிடுறேன்ற மாரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படி கிளம்புனோனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில. சரி ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். என்னதான் பண்ணலாம்? இது நம்ம ஓகே சொல்லலாமா? ஓகே சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். அல்லது நோன்னு சொல்லிட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்ற மாரிலாம் ரொம்ப யோசிச்சேன். அப்படி யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னே ஒரு ரொம்ப குழப்பமான முடிவா இருந்தது. அந்த நேரம் கோவிலுக்கு போனேன். நான் கோவிலுக்கு போம்போது திடீர்னு பார்த்தா, என் கிளாஸ்மேட் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச பையன் அங்க வந்திருந்தான். திடீர்னு அவன எதார்த்தமா பார்த்தேன். எதார்த்தமா பார்த்து பேசும்போது தான் அவன்ட்ட கேட்டேன். "டேய் எப்புட்றா இருக்க? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது சொன்னான். "நீ சொல்றா எப்புட்றா இருக்க?" அப்படின்னு கேட்டான். சரி நான் அப்ப என்ன சொன்னேன், "நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், "நீ வாய் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது. முகத்த பார்த்தா அப்படி தெரியலையேடா." அப்படின்ற மாரி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "ஆமான்டா நிஜம்தான். நான் அந்த அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன்டா. நான் உன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்டா." அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அவன்ட்ட ஃபர்ஸ்ட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டேன். "டேய் நான் இப்ப சொல்றத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுடான்னு" சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு, அவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். "டேய் இந்த மாரிடா, எங்க வீட்ல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குது. இத நான் யார்கிட்டயும் போயி சொல்ல முடியல. இது யார்கிட்டயாவது போயி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நீ தான்டா எனக்கு நல்ல ஒரு முடிவ சொல்லணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அவங்களும் அங்க கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க கோயிலுக்கு வரும்போது, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, இது கோஇன்சிடென்ஸா அதாவது புரியவே எனக்கு புரியல. என்னடா இது இவங்களும் கோவிலுக்கு வராங்களே! நம்ம இத பத்தி பேசும்போது வராங்கன்னா, ஒரு வேளை இதெல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் மனசு வேணான்னு சொல்லுது. இதே மாரி போயிட்டுருக்கும்போது, நான் இன்னொரு கோவிலுக்கு போனேன். அப்ப அவங்களும் பின்னாடியே வந்துட்டு, "இருங்க, நான் அன்னைக்கு கேட்டதுக்கான பதில நீங்க சொல்லவே இல்ல. என்னதான் உங்களுக்கு பதில்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "இல்லைங்க, எனக்கு மனசு வந்து ஓகேன்னு தான் தோணுது. ஆனா, மூளை வந்து வேணான்ற மாரி பயப்படுது. அதனால தாங்க ரொம்ப யோசிச்சுட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இது ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்குன்ற" மாரி அவங்க ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியும் நான் வந்து எதுக்குமே கேட்கவே இல்ல. "இல்ல, இல்ல இருங்க" அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள வற்புறுத்துனேன். "இல்லங்க அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து நான் தான் ஆக்சுவலா முறைப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க வந்து எதுவுமே சொல்லல. அதனால தான் நான் கேட்குறேன். நானே கம்பல் பண்றேன் உங்கள." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா பிரெயின் வாஷ் பண்ணும்போதும், நான் வேணாம் வேணாம் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சுன்னா, என் குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும். அவங்க குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும்ன்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. அந்த பயத்தின் காரணமா தான் நான் எதுவுமே வேணாம் வேணான்னு தள்ளி போயிட்டுருந்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளு நான் கோவிலுக்கு போயி யோசிச்சேன். இப்ப நம்ம மனசுல வேண்டுவோம். அதாவது வேணும்னா வேண்டுவோம், வேணான்னா வேண்டுவோம். எது நடக்குதுன்னு பார்ப்போன்ற மாரி மனசுல அப்படியே இது பண்ணிட்டு வேண்டுனேன். அப்படி வேண்டும்போது, நான் வேணான்னு யோசிக்கிற நேரத்துல பல்லி கத்துச்சு. பல்லி கத்தும்போது ரொம்ப நல்ல சகுனம். ஏன்னா நம்ம வேணும்னு நெனச்சு பல்லி கத்துச்சுன்னா ஓகே. வேணான்னு சொல்லி பல்லி கத்துனதுனால, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான அறிகுறி தான் போல இதுன்ட்டு நானே என் மனச திடப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ட்டேன். அதாவது டைரக்ட்டா முடியாதுன்னு சொல்லாம, நான் சொல்ட்டேன், "இல்லைங்க, நீங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, இது வந்து ரொம்ப தப்பு. என்னன்னா, நாளைக்கு வந்து உங்க குடும்பத்திலயும் ரொம்ப அசிங்கமா போயிரும். எங்க குடும்பத்திலயும் அசிங்கமா போயிரும். அதே மாரி இது வந்து 10 தலைமுறைக்கு தவறான பேர் மாரி ஆயிரும். அதனால இதெல்லாம் வேணாம். நம்ம எப்போதும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்போம்." அப்படின்ற மாரி சொல்லி,
நான் அவங்கள மனசுல புண்படுத்தாம, நான் அவங்கள விட்டு விலகி கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நண்பர்களே இந்த முழுமையான கதை. ஏன்னா, நீங்க ஒண்ணு பண்ண போறீங்கன்னா, நாளைக்கு வரப்போற பிரச்சனைகள யோசிங்க. அதுதான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம்.